துகாராம் மகாராஜ் சொல்றார், பகவன் நாம கீர்த்தனம் பண்றவா எல்லாரும் வைகுண்டம் தான் போகும். அந்த விமானம் பூஸ்பரிசம் இல்லாமல் அப்படி மேல நிற்கிறது. எல்லாரும் வைகுண்டம் போவா, ஆனா அந்த வைகுண்ட பீடம் எங்காத்துக்கு வந்துடும். கடைசியா சொல்றார், வைகுண்டம் கிளம்பும் பொழுது நாம பரதே சாதனாகி, நாம பரதே சாதனாகி. பகவான் தன்னை அழைக்க வந்த அழக வர்ணிக்கிறார். அப்படியே 4 பக்கம் ஓப்பனா இருக்கிற விமானத்துல இறங்குற வேகத்துல பீதாம்பரம் பறக்கிறது. பகவானுடைய சதுர்பூஜ வைஜயந்தி சங்க, சதுர்புஜம் சங்க சக்கர கதாபாணியாக, கழுத்துல வைஜெயந்தி வனமாலா தரனாக பகவான் இறங்க, முக்குட்ட குண்டலாஞ்சா தீப்தி கிரீடம் குண்டலம், இதனுடைய பிரகாசத்துல சூரியன் மங்கி போறான். தேஜலோபலா கபஸ்தி, அந்த பீதாம்பரம் 10 அப்படியே 4 பறக்க காத்துல அந்த விமானம் பூஸ்பரிசம் இல்லாமல் அப்படி மேல நிற்கிறது. துகாராம் மகாராஜ் சொல்றார், பகவன் நாம கீர்த்தனம் பண்றவா எல்லாரும் வைகுண்டம் தான் போவா, அதுல ஆட்சேபணம் இல்லை. ஜன் ஜன் ஜன்மனாகீர அணிக, ஜன்மனாகீர அணிக, துகாமனே மாஜி பாக்க. துகாராம் மகாராஜ் சொல்றார், பகவன் நாம கீர்த்தனம் பண்றவாளுக்கு ஜென்மா கிடையாது, பிரதிஜ்ஞை பண்ணி சொல்றார் அவர். அப்ப எல்லாரும் வைகுண்டம் தான். ஆனால் எனக்கு என்னன்னா, நான் வைகுண்டம் போறது விஷயம் இல்லை. துக்காஜாலாசே சந்துஷ்ட, என்னுடைய பரமானந்தத்துக்கு காரணம் என்னன்னா, எல்லாரும் வைகுண்டம் போவா, ஆனா அந்த வைகுண்ட பீடம் எங்காத்துக்கு வந்துடுது. கராலே வைகுண்ட பீட. துகாராம் மகாராஜ பகவான் கூப்பிட, துகாராம் மகாராஜா அத்தனை பாகவதாளைக்கும் காலிலோட்டாங்கனவன் அத்தனை பாகவதாளையை ஆலிங்கனம் பண்ணிட்டு சரணத்துல சேவிச்சு அங்க பிரதட்சணம் பண்ணி பிரேம ஆலிங்கன ஆனந்த பூஜன, அத்தனை பாகவதாளையும் ஆலிங்கனம் பண்ணிட்டு அத்தனை பேர்த்தையும் அனுமதி வாங்கிட்டு விமானத்திலையும் உட்காண்டாச்சு. கிளம்பிடுச்சு விமானம். துகாராம் மகாராஜ் அத்தனை ஒரு அபங்கம் இருக்கு, அது கடைசியா நான் கிளம்புறேன்னு சொல்ற அபங்கம் அது. அதை நான் பாடுறதே இல்லை. ஒரு இடத்துல பாடினேன், அப்புறம் அவளுக்கு நமக்கும் டூ வந்துடுது. அதோட சரி. என்னோட பம்பாய்க்காரரே ஒருத்தர் இருந்தார், மூர்த்தின்னு வேதம், அவர் பின்னாடி உட்காண்டிருந்தார். நான் இந்த பாட்டை அபங்கத்தை ஆரம்பிச்சு அடாடான்னார் அவர். ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் கடைசி பேட்டி இதுதான், நான் எங்கள் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிற அபங்கம் அது. அதனால அந்த அபங்கத்தை பாடுறது வழக்கம் இல்லை. எதுக்கு சொல்ல வர, இந்த அபங்கத்தோட ஜீவனுக்கு சொல்கிறேன். இது சொல்கிறது உனக்கு எனக்கும் இதான் கடைசி பேட்டி, நான் எங்கள் ஊருக்கு போகிறேன், ராம் ராம் அப்படிங்கிறார் அவர் அபங்கத்தில். அப்படி ஒரு அபங்கத்தை பாடிட்டு கிளம்பிவிட்டார். கிளம்பினா அத்தனை பக்தாள அழறா, எங்களுக்கு ஏதாவது ஒரு கதி வேணுமே, எங்களுக்கு கடைசியா ஒரு உபதேசம், ஒரு கதி சொல்லுங்க. துகாராம் மகாராஜ் ஏற்கனவே சொன்னதுதான் கடைசியா சொல்றார். வைகுண்டம் கிளம்பும் பொழுது நாம பரதே சாதனாகி, நாம பரதே சாதனாகி, நாம பரதே சாதனாகி, நாம பரதே சாதனாகி. விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல 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 ஜெய் ஜெய். பகவன் நாமத்துக்கு மேல சாதனம் இல்லை. ஹாக்காரோணி இறஞ்சு கூவறார் அவர் துகாராம் மகாராஜ். அத்தனை பக்தாளுக்கும் நாமம் சொல்லிட்டு உபதேசம் பண்ணிட்டு கிளம்புறார். திரும்பி 2-3 தினம் வந்தாரும்பா அவருடைய சரித்திரத்தில்.
மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.